இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் தாழ்மையாய் கேட்கிறேன். இந்த கொஞ்சம் மைக்ல கொஞ்சம் வால்யூம் கூட்டிருங்கய்யா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதாம், துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்களா. அப்படியே இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த 2ஆம் நாள் கன்வென்ஷனிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சகாயம் செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக, இரக்கம் செய்கிறவராக, தீமையிலிருந்து கேட்டிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராக இயேசு நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு துக்கமா சொல்றீங்களே, இன்னும் முழு பலத்தோடு இதே போல இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பவுமே அல்லேலூயா அதே மாதிரி இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதா. ஆனால் இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. கேடு நிறைந்த உலகம், கேடுபாடு நிறைந்த உலகம், கேடு நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் சுகமாய் வாழ்ந்திருப்பது மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஏன்? கற்ப பிறப்புகளுக்கே பிடிக்கல, சொந்த அண்ணன் தம்பிகளுக்கே பிடிக்கல. அவன் நல்லா இருக்கிறானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கே, அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, இப்படியாக அவனுக்கு ஒரு கேடு வராதா? ஆம் பிரியமானவர்களே, பொல்லாத உலகத்திலே, கேடு நிறைந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, நன்மை இல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ராத்திரி நன்மை இல்லாமல் கேடுகளோடு, பாரங்களோடு, தீமையோடு போராடி கொண்டிருக்கிற தேசவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் இயேசு இந்த ராத்திரி பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதன் உனக்கு கேடு செய்திருக்கலாம், மற்றவர்கள் உனக்கு கேடு செய்திருக்கலாம், ஆனாலும் நீயே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டிருக்கலாம். இங்கே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், உன்னையே நீ கெடுத்து, பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, வியாதியினாலே நீ கேடு உண்டாக்கப்பட்டவனை போல இருக்கலாம். இந்த ராத்திரி உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர், உன்மேல் இரக்கமுள்ள கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றி, உனக்கு இருக்கிற எல்லா கேடுபாடுகளில் இருந்தும், உனக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தில் இருந்தும், உனக்கு இருக்கிற எல்லா பொல்லாங்கில் இருந்தும், உன்னை கேடு உண்டாக்கி கொண்டாயே, உன்னை பொல்லாத வழியில் இருந்தும் உன்னை ரட்சிக்கும்படியாய்
உன்னை மீட்கும்படியாய், உன்னை தூக்கி எடுக்கும்படியாய் என் இரட்சகராகிய இயேசு இந்த மைதானத்தில் தம்முடைய கரத்தை நீட்டி உனக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கோடியூரே, தேவனிடத்தில் உனக்கு தயை இருக்கிறது, தேவனிடத்தில் உனக்கு நன்மை இருக்கிறது, தேவனிடத்தில் உனக்கு இரக்கம் இருக்கிறது. என் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த ராத்திரி உன்னை கேடுபாடுகளிலிருந்து ரட்சிக்கிற இயேசு உன்னை கூவி அழைக்கிறார். இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயாக, இந்த சத்தத்திற்கு நீ செவி மடுப்பாயாக. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். எல்லாம் கேடுபாடுகளினாலும், உன்னுடைய பாவத்தினாலும், உன்னுடைய பாவ பழக்க வழக்கத்தினாலும், உன்னுடைய சரீரத்திலே கேடு, குடும்பத்திலே தரித்திரம் என்கிற கேடு, பிள்ளைகளிலே ஆசீர்வாதம் இல்லாத கேடு, இப்படிப்பட்ட கேடுகளால நீ உன்னை உண்டாக்கி கொண்டிருப்பாயானால் உன்னை பார்த்துதான் கர்த்தர் இந்த ராத்திரி, இந்த கன்வென்ஷனின் 2ஆம் ராத்திரியிலே தீர்க்கமாய் கூப்பி அழைக்கிறார். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த தேவனுடைய சகாயம் இந்த கோடியூரை இந்த ராத்திரி எட்டி பார்க்கிறது. கர்த்தருடைய சகாயம் இந்த கோடியூரை இந்த ராத்திரி நோக்கி வந்திருக்கிறது. தேசவாசியே, உன் கேடுகளிலிருந்து, அபத்தங்களிலிருந்து, ஆபத்திலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ளும்படியா என் இரட்சகர் இந்த ராத்திரி கோடியூரின் மேல் கரத்தை நீட்டி இருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடு வராதா? அப்படியானால் யாருக்கு கேடு வரும்? யாருக்கு கேடு வரும்? ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது உண்மையாகவே என்னுடைய பொல்லாத கிரியைகளின் நிமித்தம், என்னுடைய பொல்லாத காரியங்களின் நிமித்தம் எனக்கு நான் கேடு உண்டாக்கி இருக்கிறேன் என்று இந்த ராத்திரி உணர்வாயானால், கேடுகளை காண்கிற மனுஷன் உன்னிலே பொல்லாதவைகளை கண்டால் விலகி போய் விடுவான். ஆனால் தெய்வமோ பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த கோடியூரை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். இந்த கோடியூரிலே தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டவரை ரட்சிக்கும்படியா, இந்த கோடியூரிலே தனக்கு கேடு உண்டாக்கி கேடுகளின் மத்தியிலே ஜீவிக்கிற ஜனத்தை சகாயம் செய்து கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு கேடு வரும்? முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. பெதஸ்தா குளம் என்கிற ஒரு குளம் உண்டு. அந்த குளத்திலே எப்போதாகிலும் ஒருவன் ஒரு முறை தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குளம் கலக்கப்படும் போது அந்த குளத்தின் ஓரமாய் பெரிய வியாதியஸ்தர்கள் எல்லாரும் அங்கே படுத்திருப்பார்கள். தூதன் குளத்தை கலக்கிற வேளையிலே எந்த வியாதியஸ்தன் முந்தி போய் அந்த குளத்தில் இறங்குகிறானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும். இப்படி அந்த நாட்களிலே ஆட்டுவாசல் அருகே பெதஸ்தா குளம் இருந்தது. அந்த பெதஸ்தா குளத்தை தூதன் கலக்குவான். இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். இங்கே ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான். அவனுக்கு எத்தனை வருஷம் வியாதி அப்படின்னு சொன்னா 38 வருஷம். அந்த வசனத்தை சொல்லிட்டு வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்.
ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 long years he suffered in the sickness. 38 நீண்ட வருடங்களாய் வியாதினாலே கஷ்டப்பட்ட மனுஷன். இவனை இயேசு சந்திக்கிறார். இயேசு இவனை சந்திக்கும் போது இயேசுநாதருடைய வயசு எவ்வளவு தெரியுமா? 33 33 அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியஸ்துடைய பேர் சொல்லப்படல. ஆனால் இவனை சந்திக்கிற இயேசுவை விட வியாதியிலே அவன் வருஷங்கள் பெரிதா இருக்கிறது. வியாதியின் வருஷங்கள் பெருசா இருக்கு. நீ சுகமடைய விரும்புகிறாயா? அவன் நிறைய காரியம் சொல்றான். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த குளம் கலங்குது, என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ சுகமடைய விரும்பினால் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். நம்மள மாதிரி 38 வருஷமா நான் வியாதியில இங்க இருக்கிறேன். இதுவரைக்கும் குளம் கலங்கினாதான் எனக்கு சுகம். குளம் கலங்காமலே ஒருத்த மனுஷன் 33 வயசுள்ள ஒரு வாலிபன் வந்து எழும்பி நடங்குறானே, சுகமாகுமா? அப்படிலாம் அவன் யோசிக்கல. என் வியாதியின் வருஷங்கள் கூட இவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லல. படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு அவன் பெட் எடுத்துக்கிட்டு நடந்தான், சுகமாயிட்டான். எத்தனை நாள் கழித்து என்று எனக்கு தெரியல. இப்போ 14ஆம் வசனம் படிக்கும் போது சுகம் பெற்றவன் தேவாலயத்தில் இருக்கிறான். வாசிக்க கேட்கலாம். 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படியானால் இயேசு சொன்ன வார்த்தையிலே ஒரு ரகசியம் இருக்கு. பாவம் செய்கிறவனுக்கு கேடு வரும். பாவம் செய்கிறவனுக்கு கேடு வரும். அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதே. இந்த ராத்திரி பாவத்தின் நிமித்தம், குடியின் நிமித்தம், உன் பாவ பழக்க வழக்கத்தின் நிமித்தம் கேடுகளால் நிறைந்திருக்கிற சகோதரா, நீ வாழ வேண்டியவன், நீ சாக வேண்டியவன் அல்ல, நீ வாழ வேண்டியவன். உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த ராத்திரி நீ கேடு செய்திருந்தாலும், நீ கேடுகளால் நிரப்பப்பட்டிருந்தாலும், கேட்டி நிமித்தம் நீ வியாதியஸ்தனாய் இருந்தாலும், பாவ கேடுகளின் நிமித்தம் நீ வியாதி உள்ளவனாய் இருந்தாலும், அன்புள்ள இயேசு, இரக்கமுள்ள இயேசு, தயை பெருத்த இயேசு, கோடியூரே உன்னை சந்திக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த ராத்திரி இந்த இயேசுக்கு நீ செவி கொடுப்பாயா? ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவியோ, எனக்கு கேடானது சம்பவிக்க கூடாது, கேடான காரியம் எனக்கு நடக்க கூடாது, கேடானது என்னை தொடக்கூடாது, ஒரு கேடும் எனக்கு வரக்கூடாது. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று நீ கூப்பிடுவாயா? பாவத்தினாலே நீ கேடு உண்டாக்கி கொண்டா. பாவத்தின் நிமித்தம் நீ கேடு உண்டாக்கி கொண்டா. இஸ்ரவேலே, நீ கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு தயை உண்டு. தயை பெருத்த கர்த்தர், உன்னை நேசிக்கிற இயேசு, பாவியை நேசித்து பாவத்தை வெறுக்கிற இயேசு, இந்த ராத்திரி கேடுகளோடு மரண படுக்கையிலே உன் சரீரத்தில் கேடு உண்டாக்கி கொண்டு வேதனையோடு ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே,
உன்னை இயேசு கூவி அழைக்கிறார். இந்த ராத்திரி இந்த சுவிசேஷத்திற்கு செவி கொடுப்பாயா? உன்னை கேடுகளிலிருந்து விடுதலையாக்கி உனக்கு நன்மை செய்ய வருகிற இயேசுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயா? நீ இடம் கொடுப்பாயானால் இந்த ராத்திரியை உன் வியாதி படுக்கை கர்த்தர் மாற்ற போகிறார். நாளைக்கல்ல, ரைட் நவ், இப்பொழுதே இப்பொழுதே உன் வியாதி படுக்கையை மாற்றும்படியாய் சுகமாக்குகிற இயேசு இந்த கோடியூருள்ள கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவம் செய்து கேடுண்டாக்கினேன், அக்கிரமம் செய்து கேடுண்டாக்கினேன், அநியாயம் செய்து கேடுண்டாக்கி கொண்டேன். நான் கேடு நிறைந்த மனுஷனை போல் இருக்கிறேன். என் கேடுகளாலே நான் வியாதி படுக்கையில் இருக்கிறேன். எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று நீ மனக்கசந்து கூப்பிட்டார். மனக்கசந்து கூப்பிட்டார். இந்த இயேசு உன்னை சுகமாக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு உன்னை சுகமாக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், உனக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர் இந்த ராத்திரி உன் சரீரத்திலே மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லி இருக்கலாம். இந்த ராத்திரி இந்த இயேசுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? என் அக்கிரமங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். பாவம் மனிதனுக்கு கேடு உண்டாக்குகிறதாம். பாவம் மனிதனுக்கு நன்மை வரவிடாதாம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பானா? உனக்கு நன்மை இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? உனக்கு நன்மைக்கு பதிலாக கேடு வர காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற பாவம், இச்சை என்கிற பாவம். பாவம் பிசாசினால் உண்டானது. நீ பிசாசுக்கு அடிமையாய், பிசாசின் சொந்தக்காரனாய் நீ ஜீவிக்கிறதுனாலே உனக்கு நன்மை லபிக்கிறது இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. பாவங்கள் நன்மையை வரவொட்டாது இருக்கிறதா? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். பாவங்கள் மனிதனுக்கு நன்மையை வரவட்டாமல் நன்மைகள் பாவியை விட்டு தூரமாய் போய்விடுகிறது. எங்க ஊர்ல இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு பாவியான மனுஷன் விறகு எடுக்க மலைக்கு ஏறி போனான். நிறைய விறகு சேர்த்துட்டான். இப்ப தன்னை தடவி பார்க்கிறான். கட்டுறதுக்கு கயிறு கொண்டு வரல. விறகு நிறைய கிடைச்சது, கட்டுறதுக்கு என்ன இல்லை? கயிறு இல்லை. கயிறை வீட்டிலே மறந்துட்டு போயிட்டான். கை கேட்டுச்சு, வாய் கேட்டல. உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பொருளாதார நஷ்டங்கள், உன் பிள்ளைகளுடைய கல்வி பாதியில நிறுத்தப்படுவது ஏன்? மனிதனே, உன்னுடைய பாவம் உனக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. நிறைய விறகு சேர்த்துட்டான், கயிறு கொண்டு வரலையே. சூரியன் அஸ்தமிச்சுட்டே, இந்த காட்டுல யார் உதவி செய்வா? கடைசியில காலையிலிருந்து மாலை வரைக்கும் பிரயாசப்பட்டு ஏதோ ஒரு 4 விறகு எடுத்துட்டு வந்தான். இன்றைக்கு உன்னுடைய பிரயாசம் எல்லாம், உன்னுடைய உழைப்பெல்லாம், உன் பாடுகள் எல்லாம் விருதாவாய் போவதற்கு, நன்மையை அடைய முடியாமல் போவதற்கு, நன்மையை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு
உனக்கு சமீபத்தில் நன்மை இருந்தாலும் உன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. காரணம் என்ன? உன் பாவத்தினாலே வந்த கேடு. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். உங்களுடைய பாவம் நன்மையை உங்களுக்கு வர ஒட்டாதிருக்கும். நீ நன்மைக்கு தூரமாய் போகிறாய். வாழ்க்கையிலே நன்மை இல்லாமல் போவதற்கும், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கும், உடைய பிரயாசம் திருடப்படுவதற்கும், உடைய உழைப்பு வீணாவதற்கும், நீ படுகிற பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போவதற்கு காரணம் என்ன? உனக்குள்ளே குடியிருக்கிற பாவம். இந்த பாவத்தினாலே நன்மையை அனுபவிக்க முடியாத கேடுகளால் நீ நிறைந்திருக்கிறாய். அதுபடினால்தான் கர்த்தர், இந்த உன்னை நேசிக்கிற கர்த்தர் இந்த ராத்திரி உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதிக கேடானது ஒன்று உனக்கு சம்பவியாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. உனக்கு சுகவாழ்வு துளிர்க்கும்படிக்கு, நன்மையை நீ காணும்படிக்கு, நன்மைக்கு சொந்தக்காரனாய் நீ மாறுபடிக்கு, உன் பாவத்தை அறிக்கையிட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுவிடத்தில் திரும்பி வா. இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லு. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் நீ ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமம் உன்னை ரட்சிக்கிற நாமம், உன்னை விடுவிக்கிற நாமம், உனக்கு சுகம் கொடுக்கிற நாமம். இந்த இயேசுவிடத்தில் வருவாயா? உன் பாவத்தை விட்டு, பாவ வழியை விட்டு, பாவ கிரியை விட்டு இந்த இயேசுவிடத்தில் வருவாயா? உனக்கு தயை பெருத்திருக்கிற தேவன் உனக்கு தயவு செய்ய வந்திருக்கிறார். நீ கேடு உண்டாக்கி கொண்டாலும் உனக்கு நன்மை செய்ய இந்த கன்வென்ஷன் முகாந்திரம் தேசவாசியே உனக்கு நன்மை செய்ய என் இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, யாருக்கு கேடு வரும்? யார் கேடுகளால் நிறைந்திருக்கிற மனுஷன்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு என்ன உண்டாகுமா? கேடு உண்டாகும். துன்மார்க்கன் நன்மையினால் நிறையப்பட மாட்டான். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கன், முன்பு பாவம் செய்கிறவனை குறித்து கேட்டோம். இப்போ துஷ்ட கிரியைகள், துன்மார்க்க கிரியைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த துன்மார்க்க கிரியைகள் செய்கிறவனுக்கு கேடு வருமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைகள். யோசேப்பு என்கிற 11வது குமாரனை தகப்பன் ரொம்ப நேசித்தான். பல வர்ணமான அங்கிகளை அவனுக்கு வாங்கி கொடுத்தான். மற்ற சகோதரருக்கு எல்லாருக்கும் பொறாமை. மற்ற 10 பேர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் ஒரு நாள் சொப்பன கண்டான், கதிர்கட்டுகள் தன்னை வணங்குவதாகவும். இதை கேட்டபோது சகோதரமார்க்கெல்லாம் பொறாமை. இவன் தகப்பனிடத்தில் பட்சமா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் நேசிக்கிறார், இவனை நாம் வணங்குவதா? ஒரு நாள் தகப்பன் ஆடுகளை மேய்க்கிற தன் பிள்ளைகளுக்கு இந்த நேசிக்கிற குமாரனிடத்திலே கொஞ்சம் ஆகாரங்களை கொடுத்து சகோதரமாருடைய நலனை விசாரித்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். இந்த இளைய சகோதரனோ ஆகாரத்தை சுமந்தவனாய் சகோதரன்மாரை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்.
அவன் தூரத்தில் வருவதை 10 சகோதரர்கள் கண்டுட்டாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், அதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று இந்த குடிகளிலே போடுவோம், அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுது என்று பார்ப்போம். சகோதரமாருடைய துன்மார்க்க கிரியை, சகோதரருடைய துர்க்கிரியைகள், அவங்க ஆடு மேய்க்கும் போது அவருடைய துர்க்கிரியைகள் எல்லாவற்றை கொண்டு வந்து அவன் தகப்பனிடத்திலே சொல்லுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த துன்மார்க்க கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு உண்டாகுமா? துன்மார்க்கனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலனை அடைந்து தீருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். உன்னுடைய துன்மார்க்க கிரியைக்கு ஏற்ற பலன் தான் உனக்கு கிடைக்கும். இவனை ரூபன் பரிந்து பேசினதினாலே இவனை குழியில போட்டார்கள், அவனை விற்று விட்டார்கள். எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் இவன் கொண்டு போகப்பட்டான். சில வருஷங்கள் உருண்டோடிற்று. தேவன் ஞாபகம் உள்ளவர், கர்த்தர் ஞாபகம் உள்ளவர். ஒருவேளை துன்மார்க்கத்திற்கேற்ற தண்டனை கிடைக்கவில்லை என்று உன்னுடைய இருதயம் துணிகரம் கொள்ள வேண்டாம். பிரசங்கி அதை தான் சொல்லுகிறான். துன்மார்க்க கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காததினாலே, சீக்கிரத்தில் கிடைக்காததினாலே மனுஷனுடைய இருதயம் என்ன செய்கிறதாம்? துணிகரம் கொள்கிறதாம். கர்த்தர் இதை கவனிக்க மாட்டார், கர்த்தர் இதை கேட்க மாட்டார், கர்த்தர் இதெல்லாம் பார்க்க மாட்டார். தெய்வ கிருபை ஒண்ணு நடக்காது. வாசிக்கலாம் 8:11. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை. நான் இன்னைக்கு ஒரு பாவம் செய்திருக்க யார் கண்டுபிடிச்சா? இன்னைக்கு ஒரு களவு செய்திருக்க யார் கண்டுபிடிச்சா? அவன் இன்னும் களவு செய்ய, இன்னும் கொலை செய்ய, இன்னும் பாவத்தை செய்ய, இன்னும் துன்மார்க்க கிரிகளை செய்ய அவனுடைய இருதயம் துணிகரம் கொள்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பனே, துர்க்கிரியைகளை செய்து துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை எனக்கு கிடைக்கல என்று சொல்லி உன் இருதயம் துணிகரம் கொள்ள வேண்டாம். இவர்கள் அப்படிதான் நினைச்சிட்டாங்க. அவனை அந்நிய தேசத்தில் விற்று போட்டுட்டோம், சொப்பனை எப்படியே நிறைவேறும். ஒரு தேசத்திலே பஞ்சம் வந்தது. இந்த 10 சகோதரர்களும் ஒரு நாள் போய் இந்த யோசேப்புக்கு முன்பாக தலை குனிந்து நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞாபகம் உள்ளவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்ய வல்லவர். குறித்த காலம் வரைக்கும் தரிசனம் வைக்கப்படும். அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாய் இந்த தரிசனம் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுதான் சிமியோனை கொண்டு வாருங்கள். சிமியோனை கட்டி வைத்த போதுதான் புலம்புகிறார். பார்வோனுடைய பாத்திரம், யோசேப்பின் பான பாத்திரம் அவருடைய சாக்கில் இருந்த போதுதான் சொல்லுகிறார், ஐயோ, தன் தமையனுக்கு செய்த துரோகத்தினால் நாம் பாவம் செய்து அகப்பட்டு கொண்டோமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு நாள் உருண்டோடினாலும் உன் பாவ கிரியைகளுக்கு தக்க தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். தேவன் மறக்கிறவர்கள் அல்ல. பார்வோன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியிலே கொன்று போடுங்கள் என்று சொல்லி, ஆண் பிள்ளை பிறக்குமானால் கொன்று போடுங்கள் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார். ஞாபகம் உள்ள கர்த்தர், பார்வோனின் துக்கிரியை கண்ட கர்த்தர், அதே பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலிலே மூழ்க பண்ணினார். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நீ புளிய விதைச்சிட்டு நெல் அறுக்க முடியாது. நீ தினைய விதைச்சிட்டு கரும்பு அறுவடை செய்ய முடியாது. எந்த துர்க்கிரியை நீ செய்கிறாயோ
அந்த துர்க்கிரியைக்கு தக்க பலன் உனக்கு வரும். துன்மார்க்கனுக்கு கேடு வரும். இந்த ராத்திரி துன்மார்க்க ஜீவியம் செய்கிற சகோதரா, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கேடு செய்தாலும் என்னிடத்தில் உனக்கு தயை உண்டு. என்னிடத்திலே உனக்கு தயை உண்டு. நீ தயை பெறும்படிக்கு, என் இரக்கத்தை பெறும்படிக்கு இந்த ராத்திரி உனக்கு ஒரு தருணம் கொடுக்கிறேன். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வாயா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாயா? சகேயு என்கிற மனுஷன், அநியாயமாய் வட்டி வாங்குகிற மனுஷன், ஒரு நாள் இயேசு எரிகோவின் வழியாய் வருகிற வேளையிலே அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். இயேசு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார், ஒரு தருணம் கொடுத்தார். ஓ ஜக்கேயஸ், hastily come down. சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஊர் ஜனம் எல்லாம் சொன்னாங்க, பாவியான மனுஷனிடத்தில் இயேசு தங்க போனாரே, இயேசு வாசம் பண்ண போனாரே. இந்த ராத்திரி ஊரார் உலகம் எல்லாம் உன்னை துன்மார்க்கன் என்று சொல்லலாம், பாவி என்று சொல்லலாம். இயேசு உன்னை நேசிக்கிறார். கொடியூரே, இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனையை நீ அடையாதபடிக்கு உன்னை ரட்சிக்கும்படி இயேசு உன்னை அழைக்கிறார். லோத் என்கிற மனுஷன் சோதேம் குமாராவிலே போய் குடியிருந்தான். நாள்தோறும் அக்கிரம கிரியைகளை கண்டு, சோதேமின் அக்கிரமத்தை கண்டு, சோதேமில் நடக்கிற அநியாயங்களை கண்டு, நீதியுள்ள தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அந்த தேசத்தை எல்லாம் அழித்து அவனை ரட்சித்தது போல, கோடியூரே, துன்மார்க்கத்திலே வாரிக்கொள்ளாதபடிக்கு, கேடு உன்னை வாரிக்கொள்ளாதபடிக்கு இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு ஒரு தருணம் கொடுத்து பேசுகிறார். இந்த தருணத்தை நீ பயன்படுத்திக் கொள்வாயாக. இதுவே ரட்சண்ய நாள், இதுவே மனம் திரும்புதலின் நாள். உனக்கு தந்திருக்கிற இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றுள்ளி அறிவாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இயேசுவிடத்தில் வா. உன் பொல்லாத கிரியைகளை விட்டு, துன்மார்க்க கிரியைகளை விட்டு, அக்கிரம கிரியைகளை விட்டு வெளியே வா. கர்த்தர் காணல, என் பாவத்தை இயேசு பார்க்கல, தெய்வம் எங்க இருக்கிறார்னு கேள்வி கேட்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கத்துக்கு தக்க, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே, மனுபுத்திரனே, உன் இருதயம் துணிகரம் கொள்ள வேண்டாம். துணிகரமான பாவத்திற்கு விலகி இயேசுவிடத்தில் வருவாயா? பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. கலங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. கலங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின்
பாவியையோ அவர் நேசிக்கிறார். பாவம் மனிதனுக்கு கேடு உண்டாக்குகிறது. துன்மார்க்க கிரியை மனிதனுக்கு கேடு உண்டாக்குகிறது. மூன்றாவதாக, கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவன் அவனுக்கு கேடு சம்பவிக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடு உண்டாக்குகிற ஒரு கூட்ட புத்திரரை, ஒரு கூட்ட ஜனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுபிடிக்கிறார். இவர்கள் யார்? கர்த்தரை விட்டு தூரம் போகிற ஜனம், தெய்வத்தை விட்டு தூரம் போகிற ஜனம். 2 விதத்திலே தேவனை விட்டு தூரம் போகலாம். ஒன்று, ஏசாயா சொல்லும் போது அவர்கள் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமா இருக்கிறது. இருதயத்திலே தூரம் போகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தெய்வத்தை விட்டே தூரம் போகிற ஒரு கூட்டம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு தகப்பனுக்கு ஒரே ஒரு பையன், அவருடைய மனைவி இறந்து போனாள். இந்த பையனை வளர்ப்பதற்காக அவர் மீண்டும் திருமணம் செய்யாமல் இந்த பையனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்திருந்தார். இவன் கல்லூரிக்கு கால் வைத்தான். 2வது வருஷம் 3வது வருஷம் படிச்சு முடிக்கல. உலகத்திலுள்ள எல்லா தீமையான பழக்கத்தையும் அவன் கண்டுபிடித்தான். எல்லா தீமையான பழக்கத்திற்கும் அடிமையாய் போனான். யாரோ அவனை தூண்டி விட்டதுனாலே தகப்பனிடத்தில் ஒரு நாள் இவ்விதமாய் கேட்டான், என்னுடைய பங்கை எனக்கு தா, நான் தூரமாய் போகிறேன். என் தாய் எனக்கு சவதரித்த ஆஸ்தியை எனக்கு பணமாய் கொடு, நான் உம்மை விட்டு தூரம் போக விரும்புகிறேன். தகப்பன் எவ்வளவு சொல்லி பார்த்தார். தகப்பனை அடிக்க பாய்ந்தான். ஊழியக்காராகி நாங்கள் போய் புத்தி சொன்னோம், ஒன்றும் எடுபடல. ஒரு நாள் அந்த தகப்பன் ஒரு தீர்மானம் பண்ணினான். கொஞ்சம் பணம் ஒரு மஞ்ச பையில போட்டு அந்த பையனை கூப்பிட்டு, இந்த பணத்தை உனக்கு தருகிறேன், உன் விருப்பப்படி நீ போகலாம். போகும்போது ஒரே ஒரு சின்ன காரியம் செய்ய சொல்லுகிறேன், அதை மட்டும் செய்வியா சொல்லுங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு இறங்கி போகும்போது நீ அப்பா அப்படின்னு கூப்பிடணும். நான் சொல்லுவேன், பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொரு 100 அடி தூரம் போகும்போது அப்பான்னு கூப்பிடு. உன் சத்தம் நான் கேட்கும் போது சொல்லுவேன், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இனி கொஞ்சம் தூரம் போகும்போது சத்தமிட்டு கூப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுதானே, இதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி கொண்டு ரொம்ப சந்தோஷமாய் வீட்டு காம்பவுண்ட் விட்டு இறங்கும் போது அப்பான்னு கூப்பிட்டான். தகப்பன் சொன்னான், பயப்படாத மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனான், அப்பான்னு கூப்பிட்டான். தகப்பனும், பயப்படாத மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது வீட்டு மாடியில ஏறி தகப்பன் செவி மடுத்து கேட்டான். அப்பா என்று கூப்பிடுகிற சத்தம் காதில் விழுந்தது. இவன் உரக்க சத்தமாய் சொன்னான், பயப்படாத மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தூரம் அதிகரிக்க அதிகரிக்க
மகன் கூப்பிடுகிற சத்தம் தகப்பன் காதில் விழல. தகப்பன் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் மகனுக்கு விழல. அப்பொழுதுதான் தகப்பன் மார்பில் அடித்து புலம்பினான், என் மகன் என்னை விட்டு தூரம் போயிட்டானே. My son, go away from me. என்னை விட்டு தூரம் போயிட்டானே. அவன் குடித்த போது அழாத தகப்பன், தகப்பனை அடிக்கும் போது அழாத தகப்பன், தகப்பனை வேதனைப்படுத்தின போது அழாத தகப்பன், தன் மகனுடைய சத்தம் கேட்காத போது கதறினான், புலம்பினான். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் உண்டா? ஐக்கியம் உண்டா? You are closer with God or far away from our God? நீ தேவனோடு கூட கிட்டி இருக்கிறாயா, இல்லவிட்டால் தூரம் போயிருக்கிறாயா? தேவ சத்தம் உன் காதுல விழுகிறதா? கர்த்தருடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடிகிறதா? தேவன் பேசுகிற வார்த்தை உன் காதுகளிலே விழுகிறதா? உனக்கும் தெய்வத்துக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு துரத்தின பின்பு ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதாகவோ கர்த்தரோடு ஐக்கியம் இருந்ததாகவோ வேதத்தில் வாசிக்க முடியல. தோட்டத்துக்குள்ளே நுழையாதபடிக்கு சுடர்வழி வீசுகிற பட்டயத்தை கர்த்தர் வைத்துட்டார். அவன் தோட்டத்திற்குள்ளே நுழைய முடியாது. அருமையான விசுவாசியே, இந்த சபை தொடங்கி 50 வருஷங்கள் ஆகிறது. 50வது கன்வென்ஷனை கண்டு கொண்டிருக்கிறோம். உனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் உண்டா? இல்லாவிட்டால் தேவனை விட்டு நீ தூரம் போயிருக்கிறாயா? தேவன் உன்னை பகலில் குளிர்ச்சியான வேலையில கூப்பிடுகிற சத்தம் உன் காதுகளில் விழுகிறதா? தேவன் பேசுகிற சத்தம் உன் காதுகளில் கேட்கிறதா? தெய்வத்தோடு உனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா? இந்த அனுபவம் இல்லாவிட்டால் நீ தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறாய். Yes, you are far away from God. நீ தேவனை விட்டு தூரமா இருக்கிறாய். தேவனை விட்டு தூரம் போகிறவர்களுக்கு கேடு செய்கிற சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் இல்லாத ஜீவியம் செய்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கேடு சம்பவிக்குமா? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓசியா 7:13 வாசிக்க கேட்கலாம். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியால் அவர்களுக்கு கேடு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சத்தியத்தை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, மெய்யான ஆராதனையை விட்டுட்டு தீர்க்க தரிசனங்களை தேடி போகிற கூட்டம் ஒரு கூட்டம் பெருகிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியால் அவர்களுக்கு கேடு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு கூட இருக்கிறாயா? தெய்வத்தை விட்டு நீ தூரம் போயிருக்கிறாயா? தேவனுக்கு உனக்கும் ஐக்கியம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் தெய்வத்தை விட்டு நீ தூரமாய் போயிருக்கிறாயா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை
முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவை அறிந்த ஜனம் அவர்கள் கேடுகளிலே பாவத்திலே பாவத்தினால் ஜெயிக்கப்பட்டால் பின்மாற்ற ஜீவியத்தை காட்டுகிறது. முன்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இப்ப என்ன செய்துட்டாங்கன்னா தெய்வத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க. பாவத்தினாலே ஜெயிக்கப்பட்டால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், ஒரு காலத்திலே உலக அசுத்தம் வேண்டாம் என்று உலக மார்க்கம் வேண்டாம் என்று தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டார். சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்குமா? நீ ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபையில் இருந்துட்டு கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்துட்டு இப்ப தேவனை விட்டு நீ தூரம் போவாயானா, மீண்டும் உலகத்திலே போவாயானா, மீண்டும் உலகத்தின் அசுத்தத்திலே சிக்கிக் கொள்வாயானா, பின்னிலைமை கேடுள்ளதா இருக்குமா? அதனாலதான் இந்த ராத்திரி கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். நீ பாவியா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், பின்மாற்றக்காரனா இருக்கலாம், தெய்வத்தை விட்டு தூரம் போன மனுஷனா இருக்கலாம். ஒரு காலத்திலே ஆவியில நிரம்பினேனே, ஆவியில அளந்து அளந்து கொடுத்தேனே, ஆவியில பறந்தேனே, இன்னைக்கு அந்த நிலவரம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தின் நிலவரம் எப்படி இருக்கு? நீ பெற்றுக்கொண்ட கிருபைகள் எப்படி இருக்கு? தெய்வத்துக்கு உனக்கும் நல்ல உறவு இருக்கா? இந்த ராத்திரி உனக்கு உறவை புதுப்பித்துக் கொடுக்க, இஸ்ரவேலே நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் தயை உண்டு, என்னிடத்தில் சகாயம் உண்டு, உனக்கு சகாயம் செய்யும்படியாய், மீண்டும் உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை புதுப்பிக்கும்படியாய், மீண்டும் உன்னுடைய ஜீவியத்தை புதுப்பிக்கும்படியாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வருவாயா? நீ வருவாயா? இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவாயா? ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவாயா? உன்னை இயேசு நேசிக்கிறார். தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கிற பின்மாற்றக்காரனே, ஏதோ ஒரு காரணத்தினால் கர்த்தரையும் சபையையும் பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு பொல்லாதவருடைய கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிற சகோதரா சகோதரியே, உன்னை விடுவிக்க கர்த்தர் அழைக்கிறார். உனக்கு சகாயம் செய்ய கர்த்தர் அழைக்கிறார். உன் பின்மாற்ற நிலைமையை நீ உணர்வாயா? அந்த இளைய குமாரன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான். பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. தன்னை உணர்கிறான், ஐயோ என் நிலவரம் எத்தனை கேடு உள்ளது, தவிடும் கூட கிடைக்கலையே, என் தகப்பன் வீட்டிலே பூர்த்தியாய் ஜனங்கள் சாப்பிடுகிறார்களே, என் வேலைக்காரில் ஒருவராய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு திரும்பினது போல இந்த ராத்திரியிலே, இந்த கன்வென்ஷனுடைய 2ஆம் ராத்திரியிலே கர்த்தர் தேவசமே உன்னை கூப்பி பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டு ஒரு மெய்யான மன திரும்புதலோடு நான் தெய்வத்தை விட்டு தூரம் போனேன், கர்த்தர் என்னை திரும்பி வருகிறேன் என்று நீ திரும்பி வந்தால் உனக்கு தயை செய்ய காத்திருக்கிறார். உனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். ஒரு இழந்து போன முத்திரை மோதிரத்தை உனக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்க இயேசு காத்திருக்கிறார். பாதரட்சை கொடுக்க உனக்கு காத்திருக்கிறார். உனக்கு இழந்து போன கிருபா வரங்களை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். உன்னை அழுக்கை நீக்க காத்திருக்கிறார். உனக்காக ஒரு விருந்து ஆயத்தம் பண்ண இயேசு காத்திருக்கிறார். மடங்கி வருவாயா? பின்மாற்ற வழியை விட்டு மடங்கி வருவாயா? பின்மாற்ற வழியை விட்டு திரும்பி வருவாயா? தெய்வத்தை விட்டு தூரமாய் போயிருக்கிற வழியை விட்டு திரும்பி வருவாயா? வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறாயே, வேதத்தின் பட்சமாய் திரும்பி வருவாயா? தேவனுடைய நீதிக்கு தூரமாய் இருக்கிறியே, தேவனுடைய நீதியிலே திரும்பி வருவாயா?
நீ வந்தால் உனக்கு அவர் இரக்கம் செய்ய காத்திருக்கிறார், உனக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய இரக்கத்தை பெற, கிருபையை பெற நீ திரும்பி வருவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக, ஐந்தாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்களுக்கு கேடு வருமா? If you reject or neglected the counsel of the Lord, you see the evil. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ வென்றார், தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஞானஸ்நானம்ங்கிற சத்தியத்தை பரிசேயரும் வேதபாரகரும் நியாயசாஸ்திரிகளும் கேள்விப்படல. இவர் என்னையா எல்லாரையும் தண்ணியில முக்கி முக்கி எடுக்கிறாரு, இது என்ன புதுசா இருக்கு? யோவான் ஸ்நானகனாலே பிரசங்கம் கேட்டவங்க எல்லாரும் போர் வீரர்கள் வருகிறார்கள், ஆயக்காரர்கள் வருகிறார்கள், தலைவர்கள் வருகிறார்கள். எங்களுக்கு ஞானஸ்நானம் வேணும், எங்களுக்கு ஞானஸ்நானம் வேணும். யோவான் ஸ்நானம் உடனே ஞானஸ்நானம் கொடுத்துடல. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள், இது என்ன மோசே சொல்லாத பிரமாணம்? மோசேயின் பிரமாணத்தை விட யோவான் ஸ்நானம் கொண்டு ஞான ஸ்நானம் பெரிதோ? மோசேதாயா பெரியவர், அவர்தான் தேவனிடத்தில் பிரமாணங்களை எழுதி வாங்கிட்டு வந்தவர். அவரை விட இந்த யோவான் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன புதுமையான ஒரு உபதேசத்தை செய்கிறாரே. ஜனங்கள் யோவான் ஸ்நானுடைய ஞான ஸ்நானத்தை பெரும் கூட்டம் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஆசையாயிருக்கிற ஜனங்கள், தேவ கோபத்துக்கு தேவ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்கள் ஞானஸ்நானம் கேட்டு வருகிறார்கள். இதிலும் ஒரு கூட்டத்தார். மீண்டும் வாசிக்கலாம். 7:30 லூக்கா. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள், பரிசேயர் நியாயசாஸ்திரிகள், இந்த ரெண்டு கூட்டத்தாரும் யோவான் ஸ்நானனுடைய ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ளல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்களா? நான்காவதாக, ஞான ஸ்நானம் எடுக்கலனா உனக்கு கேடு வரையா? உனக்கு கேடு வராதபடிக்கு நீதிமானுக்கு ஒரு கேடு வராதா? உனக்கு கேடு வராதபடிக்கு ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். சிலர் தெளிப்பு ஞானஸ்நானம் தண்ணி எடுத்து தெளிச்சிடுறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், சென்னையில் பெரம்பூர்ல இருக்கிறார். ஒரு டென்டிஸ்ட், பல் வைத்தியர். அவரு கொஞ்சம் நூதனமான மனுஷன். சபை ஆராதனை 9 மணிக்குன்னா மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு 8 மணிக்கெல்லாம் சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் சர்ச்சுக்கு வரும்போது இவர் ஆராதனை முடிச்சுட்டு வந்துடுவார். ஏன்னா எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு, எனக்கு சத்தியம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஊழியக்காரங்கள்லாம் அவ்வளோ பரிசுத்தவான்கள் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அந்த டாக்டருக்கு. சத்யா அவர் பேர், டாக்டர் சத்யா. இப்போ ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், கட்டாயம் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஞானஸ்நானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியுமா?
பைபிள்லே எழுதியிருக்கையா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். பைபிள்ல எழுதியிருக்கே. ஞான ஸ்நானம்ன்றது இப்ப நம்ம வாசித்தது போல இது சபையில சேர்க்கிற ஆராதனை இல்லை, தேவனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். மத்தேயு 3:15 இயேசு ஞானஸ்நானம் பெற வரும்போது யோவான் ஸ்நானன் கேட்டார், நான் உம்மாலே ஸ்நானம் பெற வேண்டியிருக்க, நீர் என்னிடத்துல வரலாமா அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுக்கிற யோவான் ஸ்நானகன் எடுக்க வந்த இயேசுட்ட கேட்டார். இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்ப ஞானஸ்நானத்துல ஒரு மனுஷன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறான், தேவ நீதியை தரித்துக் கொள்கிற இடம். அதனால்தான் ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் என்ன செய்தார்களாம்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்களாம். நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்படி, இயேசுவை வஸ்திரம் போல தரித்துக் கொள்ளும்படி, கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ 27ஆம் வசனம், அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் இயேசுவை தரித்துக் கொண்டோம். தேவ நீதியை நிறைவேற்றுகிற இடம் ஞானஸ்நானம், தேவ ஆலோசனை நிறைவேற்றுகிற இடம் ஞானஸ்நானம், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற இடம் ஞானஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு சந்தோஷம். அவர் எப்ப எடுக்கிறேன்னு சொல்லுங்க, நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு 2 மாசம் கழிச்சு அவரை சந்தித்தேன். ஐயா, நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னாரு. எங்க எடுத்தீங்க, யார் கொடுத்தா, எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். எருசலேமுக்கு போனோம், ஒரு டூர் போனோம். இந்த கைடு யோர்தான் நதி ஓரமா கூட்டிட்டு வந்தான். இந்த இடத்துல தான் இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்றார் சொன்னான். நானும் எடுக்கணும் அப்படின்னு அதுக்குரிய வஸ்திரத்தை வாங்கணும். ஞானஸ்நானம் எடுக்க எருசலேம்ல வஸ்திரம், அதுக்குரிய வஸ்திரம் இருக்கு, அதை போட்டுக்கிட்டு தான் அந்த யோர்தான்ல இறங்கி முங்கணுமா. அவர் மனைவி, அவங்க மக, அவங்க பையன் வாடகைக்கு அந்த வஸ்திரம் வாங்கினாங்க. யோர்தான்ல போய் இறங்கிட்டாங்க. அவருக்கு ஒரு சந்தேகம். அந்த கைடு கிட்ட கேட்டாராம், ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் த பெர்ஃபெக்ட் பிளேஸ் வேர் ஜீசஸ் received the baptism. இயேசு எங்க ஞானஸ்நானம் பெற்ற அந்த இடத்தை கரெக்டா அந்த இடத்தை காட்டுங்க. அவனை பார்க்கவா செஞ்சான். இந்த இடத்துல தான் ஒண்ணு இறங்கி இவர் முங்கி எழுப்பிட்டார். 3 முறை முங்கி எழுப்பிட்டார். மனைவியும் 3 முறை முங்கி எழுப்பிட்டா. பிள்ளைகளும் 3 முறை முங்கி எழுப்பிட்டாங்க. எத்தனை முறையா முங்கனா? நாங்க ஒவ்வொருத்தரும் 3 முறை முங்கணும். மார்பிள் அடிச்சுட்டு சொன்னேன், தப்பு பண்ணிட்டீங்க. என்ன ஏன் நீங்க 7 முறை முங்கி இருந்தா குஷ்டரோகம் போயிருக்கும். நாகமான் எத்தனை முறை முங்கனா? குஷ்டரோகம் மாறிச்சு. 4 விட்டுட்டீங்களா? யான்னு ஆமா, இயேசுநாதரே யோவான் ஸ்நானகன் கையில ஸ்நானம் பெற்றார், நீங்க எப்படி தங்களை தாங்களே முங்கி எழுப்பிட்டீங்கன்னு கேட்டேன். இதுக்கு பேர் செல்ஃப் வாட்டர் பேப்டைசம் அப்படின்னார். தங்களுக்கு தாங்களே ஞான ஸ்நானம் கொடுத்துக்கிறது பேர் செல்ஃப் வாட்டர் பேப்டைசம். புதுசா வந்திருக்கியா? இந்த கோடியூர்ல நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். மனம் திரும்பிட்ட பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், இன்னும் ஞானஸ்நானம் பெறல. ஞானஸ்நானத்தை தள்ளி போடாத, ஞானஸ்நானத்தை அற்பமா எண்ணாத. தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள். கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிற இடம் தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு, உனக்கு ஒரு கேடும் வராது. எல்லா கேட்டுக்கும் உன்னை கர்த்தர் தப்புவிப்பார். யோவான் ஸ்நானகன் கேட்டானே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவ கோபம் வரப்போகிறது.
தேவனுடைய கோபம் பற்றி எறிய போகிறது. நீ தப்பித்துக் கொள்வதற்கு, வரப்போகிற கேட்டுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த ராத்திரி கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பி வருவாயா? ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவாயா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியம் கேடை கொண்டு வரும். 2 நாளாகம புஸ்தகம், 2 Chronicles chapter 26 verse 16, 26-16. உசியா ராஜாவை குறித்து படிக்கிறோம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை, பெருமை, பேச்சில பெருமை, நடையில பெருமை, உடையில பெருமை, பயங்கர பெருமை, மனமேட்டிமைனால நான் ராஜா, யுத்தமில்லாத ஒரு ஆளுகை செய்கிறேன், தேசமெல்லாம் அமெரிக்கா இருக்கிறது, தேசமெல்லாம் சமாதானமா இருக்கு, எனக்கு யார் விரோதி இல்லை. இப்போ ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். பெருமை, நெற்றியிலே குஷ்டரோகம் கண்டான், கேடு வந்தது. தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், ஞானஸ்நானம் பெற்றிருப்பாயானால், நல்ல சபை ஐக்கியத்தில் ஆவிக்குரிய சபையில அங்க வைப்பேனால் உனக்கு பெருமை வரக்கூடாது. உன்னை கர்த்தர் உயர்த்துவாரானால் உனக்கு பெருமை வரக்கூடாது. தாழ்த்து. கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் நம்மை தாழ்த்து. மனமேட்டிமை, கேடு உண்டாகும் மட்டும் மனமேட்டிமை. உங்க வாழ்க்கையில மேட்டிமையான எண்ணங்கள் இருக்கா? மேட்டிமையான சிந்தை இருக்கா? மேட்டிமையான யோசனை இருக்கா? மேட்டிமையான ஜீவியம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திரம். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். யாக்கோபு சொல்லுகிறான், ஆசீர்வாதங்களை பெற்ற போது என்னை இதுவரைக்கும் கொண்டு வதற்கு நான் எம்மாத்திரம், இந்த 2 பரிவாரங்களை உடையவனா இருப்பதற்கு நான் எம்மாத்திரம். உன்னை தாழ்த்து. கேடு வராது, உனக்கு ஒரு கேடு வராது. கேடு உண்டாக்கி கொண்டிருப்பாயானா இந்த ராத்திரி இயேசுவிடத்தில் ஓடி வந்து கூப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு கேடு வராதா? அதற்கு பதிலாக தயை உண்டாகுமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 14:9 Proverbs 14:9. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. நீ இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு பரியாசம் பண்ணாதே. கேடு வருமா? என்ன கேடு வரும் பார்க்கலாம். கேடுகளுக்குள்ளே சிக்கி இருப்பாயனால் மெய் மனஸ்தாபத்தோட வா. பரியாசம் பண்ணுகிறவனுக்கு கேடு வரும். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்கோ தயை உண்டு. ஏசாயா 3:10 படிக்கும் போது, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். நீதிமான்களுக்கு நன்மை வருமா? வாசிக்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். சங்கீதம் 34:19 படிக்கும் போது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பாரா. நீதிமானுக்கு நன்மை வரும், நீதிமானுக்கு விடுதலை வரும், நீதிமானுக்கு தயை வரும், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா? துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும்.
நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கணுமா? உனக்கு நன்மை உண்டாகணுமா? உனக்கு தயை உண்டாகணுமா? உனக்கு விடுதலை உண்டாகணுமா? ஒரு கேடு வராமல் நீ காக்கப்படணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் கூட படித்து பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 யோவான் 5:19 என்று நினைக்கிறேன். 1 யோவான் 5:19 தேவனால் பிறந்தவன் 18 வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். தீமை தொடாது. பொல்லாங்கன் தொடமாட்டான். பார்வோன் ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வரலாம், ஆனா உன்னை தொட முடியாது. சத்துரு தொடாத, தீங்கில்லாத, கேடு வராத, துன்பங்கள் வந்தாலும் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்க, கேடுகள் உன்னை தொடாதிருக்க பாவத்தை விட்டு வெளியே வருவாயா? துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வருவாயா? கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற நீ கர்த்தரண்டிலே திரும்பி வருவாயா? ஞானஸ்தானம் பெறாதிருக்கிற நீ ஞானஸ்தானம் பெற உன்னை ஒப்பு கொடுப்பாயா? மேட்டுமையான சிந்தையை விட்டு மனம் திரும்புவாயா? உனக்கு நன்மை தர காத்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் நன்மை தர காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு கேடு வேண்டாம் என்று சொல்ல போகிறோம்? துன்மார்க்கன் என்னை, துஷ்டன் என்னை தொடாதவர் ஜீவியம் செய்ய விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தலாமா? வலது கரத்தை உயர்த்துவீங்களா? ஒரு கேடு வராத ஒரு ஜீவியம் எனக்கு வேணும். சத்துரு தொடாத ஒரு ஜீவியம் எனக்கு வேணும். சத்துரு தொடராத ஒரு ஜீவியம் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் உடைய வலது கரத்தை உயர்த்துவீர்களா? கரத்தை உயர்த்திருக்கிற நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, பாவம் கேடு உண்டாக்கும், துன்மார்க்கம் கேடு உண்டாக்கும், தேவனை விட்டு தூரம் போகிற சுபாவம் கேடு உண்டாக்கும், தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியாத சுபாவம் எனக்கு கேடு உண்டாக்கும். கேடான ஜீவியம் எனக்கு வேண்டாம். எனக்கு நன்மை உண்டாகட்டும். எனக்கு ஆண்டவரே இரக்கம் உண்டாகட்டும். எனக்கு ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஒரு விடுதலை வாஞ்சிக்கிறவர்கள் எழுப்பி நிற்கிறதுக்காய் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். எழுப்பி நிற்கிற எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு விடுதலை இந்த ராத்திரி நமக்கு லபிக்கட்டே. ஒரு விடுதலை நமக்கு இந்த ராத்திரி லபிக்கட்டே. ஒரு நன்மை இந்த ராத்திரி நமக்கு பிரவாகித்து வரட்டே. ஒரு ஆசீர்வாதம் இந்த ராத்திரி நம்ம மேல் இறங்கி வரட்டே. கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடலாமா? சத்தம் இல்லை. மியூசிக் சத்தத்தை விட உங்களோட சத்தம் கொஞ்சம் கூடட்டும். இது இசைக்கருவியுள்ள சத்தத்தை விட உங்களோட சத்தம் கூப்பிடட்டும். கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, எனக்கு கேடு வரக்கூடாது. எனக்கு என் குடும்பத்துக்கு கேடு வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு தீமை வரக்கூடாது. சத்துரு தொடக்கூடாது. ஜெபிக்கலையே, ஜெபிக்கலையே. வாய் தரங்க, வாய் தரங்க. நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் துன்மார்க்க ஜீவித்து விட்டு விலகி வருகிறேன். என் துன்பாவ கிரியை விட்டு விலகி வருகிறேன். ஆண்டவரே, ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் நம்மை தொடட்டும். கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் செய்யட்டும். கர்த்தர் நம்ம மேல் தயவா இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு கிருபையை செய்யட்டும். சத்தம் வரலையே, ஜெப சத்தம் வரலையே, ஜெப சத்தம் வரலையே, இன்னும் சத்தம் எழும்பலையே. கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்துங்களே. இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினைத்தருளும். நீதிமானுக்கு நன்மை உண்டாகுமே. நீதிமானுக்கு இரக்கம் உண்டாகுமே. நீதிமானுக்கு தயை உண்டாகுமே. நீதிமானுக்கு ஒரு கேடு வராதே. நீதிமானுக்கு விடுதலை வருமே. ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இறகு, இறகு. நீதிமானின் சீரசின் மே தேவ
நீதிமானே சிரசின்மேல் நித்திய ஆசீர்வாதம் கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். 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 கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனில் நல்ல கரங்களை அடித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல் இறங்கட்டும், தயை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாய் கலிகுருவமாக நல்ல கரங்களை தட்டி கேடு வராத காக்கிற தேவன், ஒரு கேடு வராமல் காக்கிற தேவன், இரக்கம் செய்கிற கர்த்தர் இந்த ராத்திரி உனக்கு இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வாயாக. ஆவி ஊற்றி கொண்டிருக்கிறார், தம்முடைய கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார், தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தால் இடைகட்டப்படுவோமாக. ஊற்றிடும் 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 ஆண்டவரே, பலத்தால் இடைகட்டிடும் ஆண்டவரே, கேடு வராத ஜீவியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. கேட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை ரட்சியும் ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் கிருபை